மாதவி இப்படியா கத்துவ? பயத்துல தட்டி விட்டாலும் தட்டி விட்டுருப்ப. யாருக்கு யார் செக் ஆக போறாங்கன்னே தெரியல. கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நிஜத்துல யார் யாருக்கு செக் வைக்க போறாங்கன்னு தெரியாத பதட்டத்துல நான் இருக்கேன். நீ என்னடானா செஸ்ல செக் வச்சு விளையாடிட்டு இருக்க? உலகத்துல உன்னை போல கொடுத்து வச்சவ யாருமே இருக்க முடியாது. கண்ணு வைக்காத மாதவி. உன்கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். அதை மட்டும் நீ கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க, நான் இன்னும் கொடுத்து வச்சிருந்தவனா ஆயிருப்பேன். நீ தான் அல்வா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சரி, முதல்ல உட்காரு. உட்காரு. சரி, இப்போ சொல்லு, யாருக்கு யார் செக்க வைக்க போறாங்க? திடீர்னு அந்த தேவ் தெரிஞ்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை பாட்டி பவித்ரா வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. அங்க போய் நடந்த எல்லாத்துக்கும் பவித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்க போறாராம். அவ மன்னிச்சிட்டானா என் கதை முடிஞ்சது. இதென்ன திடீர் திருப்போம்? தேவ் எப்படி திருந்தனா? பாட்டியாலதான். பொறுத்து பார்த்தாங்க. நீ எப்படி வேணா இருடா, நான் வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பிட்டாங்க. அவங்களோட கடைசி அஸ்திரம். பாட்டி அப்படி சொல்லவும் தேவ் உண்மையிலே ஆடி போயிட்டாரு. அவங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு சொல்லவும் பாட்டி எடுத்து என்ன பண்ணாங்க? பவி கிட்ட அவரை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. இவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. தேவ் மனசார பவி கிட்ட மன்னிப்பு கேட்க சம்மதிச்சிருப்பான்னு நினைக்கிறியா? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் அவரை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அவரு பார்வையில எந்த ஸ்கிம்மிங்கும் தெரியலையே. அப்படியா சொல்ற? என்னால நம்ப முடியல. இல்ல, பவித்ரா எங்க தன்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவாளோன்னு அவருக்குள்ள பயம் வந்திருக்கு. ஆனா தேவ் மன்னிப்பு கேட்டாலும் பவி அவனை ஏத்துப்பாளா? அவனால எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பா. தன்னை வாழ்க்கை ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கணும்னு அவ சந்தேகப்பட மாட்டா? தேவ் எப்படியோ, ஆனா பவித்ரா அவ்வளவு சுலபத்துல அவனை நம்பவும் மாட்டா, அவனை ஏத்துக்கவும் மாட்டா. நீ சொல்றது சரிதான் தீனா. ஆனா அவங்கள சேர்த்து வைக்க மொத்த குடும்பமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதை விட பத்மினி ஒரு பக்கம், பாட்டி ஒரு பக்கம்னு அவளுக்கு பயங்கர சப்போர்ட் இல்ல. எல்லாரும் பேசி அவளை சம்மதிக்க வச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது. முன்னாடியாவது நான் சொன்ன தேவ் கேட்டுப்பாரு. இப்பெல்லாம் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. ஏதாவது சொன்னா எரிஞ்செறிஞ்சு விழறாரு. இந்த மூமெண்ட எப்படி நான் தடுத்து நிறுத்த போறேன்னு எனக்கு தெரியல. இது பாரு மாதவி, எனக்கு பவித்ரா மேல நம்பிக்கை இருக்கு. தேவ் எவ்வளவோ டார்ச்சர் கொடுத்தோம், அவ வளைஞ்சு கொடுக்கல. மொத்த குடும்பமும் சொல்லியும் அவ தேவ் கிட்ட மன்னிப்பு கேட்கல. பவித்ரா மேல உள்ள கான்பிடன்ஸ்ல சொல்றேன், அவ கண்டிப்பா தேவ மன்னிக்கவே மாட்டா. செக் மாதவி. பொம்பளைங்களே இப்படிதாம்மா, கண்ணாடி முன்னாடி நின்றா என்ன பண்றாங்கன்னே தெரியாது. நானும் பொண்ணுதானப்பா. நான் ரெடி வந்துட்டேன்ல. பாயிண்ட். அண்ணி, அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்கல. இதோ வந்துட்டேன் பவி. ஓய், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? வெரி குட். அண்ணி வாங்கல. இதோ
இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். அண்ணி இதோ வந்துட்டேன். இப்படி வரேன்னு நீ எவ்வளவு நேரண்டி சமாளிப்ப? தேவ் தம்பியும் பாட்டியும் வர வரைக்கும் இதே தான் சொல்லுவேன். ஒண்ணு பண்றேன், நான் மட்டும் வெளியே போயிட்டு வரட்டுமா? இருமா, நானும் வரேன். 2 பேரும் போய் பாவலா காட்டுவோம். இன்னும் அவங்கள காணுமே. அண்ணி போ, கூப்பிடுறால. இது வரேன் பவி. அப்பாடா, ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா? ஒரே ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் பவி. நீங்க எங்க போறீங்க? நானும் வரேன். ஐயோ, அண்ணி வாங்கல. இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அண்ணி, என்ன நீ இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. சரி, வந்துட்டேன். முடிஞ்சதா? கிளம்பலாமா? போலாம் பவி. வாங்க. தேவ், ஆ? வா. இல்ல பாட்டி, நீ போ. வாடா. என்னடா? நீ போ பாட்டி. தேவங்கு ஏய் அம்மு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேம்மா. பாருமா, என்னம்மா தகைச்சு நின்னுட்ட? பாட்டிமா வந்திருக்காங்க, உள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டியா? பாட்டியா எப்ப வேணாலும் வாங்க, உங்க பேரனுக்காக வராதீங்கன்னு அப்ப சொன்னேன். நீயா எப்ப கூப்பிடுறியோ அப்பதான் இங்க வரணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என் பேரனையே கூட்டிட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. நீ அப்படி சொன்னதுனால உள்ள வர எனக்கு தயக்கமா இருக்குமா. வாங்க பாட்டி. வாங்க தேவ். வாங்கம்மா. வாங்க தம்பி. வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. வாங்கம்மா. வாங்க சம்பந்தி, இப்படி உட்காருங்க. மாப்பிள்ள, உட்காருங்க. நாங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம், திடீர்னு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்கம்மா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தேவ் வந்து பவிக்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். அப்போ தனியா போய் பேசட்டுமே? அப்பா, தனியெல்லாம் ஒண்ணும் வேணாம். எது பேசுறதா இருந்தாலும் இங்கேயே பேசிட்டோம். யூ ஆர் ரைட் பவி. நானும் எல்லார் முன்னாடியும் தான் பேசணும்னு ஆசைப்படுறேன்.
பழைய கதையெல்லாம் நமக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை எல்லாத்தையுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. உனக்கு நம்பிக்கை கொடுத்து உன்னை பாண்டிச்சேரிக்கு நான் தான் கூட்டிட்டு போனேன். ஆனா அந்த நம்பிக்கையை நான் தான் பிரேக் பண்ணேன். ரிசார்ட்ல உன்கிட்ட நான் தான் மிஸ்பிஹேவ் பண்ணேன். நான் தப்பு பண்ணிட்டு உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னேன். நீ கேட்க முடியாதுன்னு சொன்ன. உன்னை கேட்க வைப்பேன், என் காலடியில் விழ வைப்பேன்னு சவால் விட்டேன். உனக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடாது, நீ உன் சொந்த காலில் நின்றுடக்கூடாது. அப்படி நின்னுட்டா நீ என்னை தேடி வரமாட்டேன்னு நினைச்சேன். யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் எனக்கு புரியுது. எனக்கே எல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பேசி பேசி சண்டை போட்டு என்னை திட்டி மிரட்டி பாட்டி தான் புரிய வச்சாங்க. நான் உன்னை ரொம்ப அலைய விட்டுட்டேன் பவி. உன் மனச ரொம்ப நோகடிச்சிட்டேன். நீ படுற கஷ்டத்தை சொல்லி குரூரமா சந்தோஷப்பட்டேன். நான் செஞ்ச உதவியை கூட சொல்லி காட்டினேன். ஆனா எதுக்கும் அசராம நீ நீயாவே இருந்த. எந்த ஒரு இடத்துலயும் நீ உன்னை விட்டு கொடுக்கவே இல்லை. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பவி. ஆனா என்ன நினைச்சா? இங்க பார் பவி, நான் எதையும் எதிர்பார்த்தோ மனசுல வச்சுக்கிட்டோ இங்க வரல. ஜஸ்ட் நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடு. உன்னோட சேர்த்து உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் மன கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டேன். மாமா, உன் அண்ணன், அண்ணி, அண்ணியோட அம்மா, எல்லார்கிட்டையும் உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி. அவ்வளவுதான் பவி. உன்கிட்டையும் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதும் தான் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. சோ இனி ஏதாவது சொல்லணும்னா நீதான் சொல்லணும். ஆமா தேவ், நானும் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அம்மாடி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுமா? இல்லப்பா, நானே பேசிடுறேன். இல்லம்மா, முதல்ல நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். உள்ள வாமா ப்ளீஸ். வாமா, இந்த அப்பா சொன்ன கேப்பல்ல, வாமா உள்ள வாமா. அப்பா, என்ன சொல்ல போறீங்க? அம்மாடி, நீ இப்போ என்ன மனநிலையில இருப்பேன்னு எனக்கு தெரியுமா? மாப்பிள்ள பேசினாரு, பதிலுக்கு நீயும் உடனே பேசணுங்கிற வேகத்துல இருந்த. ஆனா இப்ப நீ எதுவும் பேசணுங்கிற அவசியம் இல்லம்மா. இப்ப எதுவும் பேச வேண்டாம்னு சொல்றதுக்காகத்தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன இருந்தாலும் அவரு பெரிய இடத்து புள்ளம்மா, நல்ல மனுஷன். உன் மேல அளவு கிடந்து பிரிய வச்சிருக்காரு. அவரு நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச உதவியெல்லாம் அவ்வளவு சுலபத்துல மறந்துட முடியாதுமா. அத்தனையும் தாண்டி தான் பண்ண தப்ப உணர்ந்து உன்கிட்ட மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காருல்ல. உனக்கு தோணுமா திடீர்னு அவரு இப்படி மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னு? தான் தப்ப உணர்ந்து எப்போ அவர் மன்னிப்பு கேட்க வந்தாரோ அவர்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் தவறி கூட விட்டுடக்கூடாதுமா. இந்த நேரத்துல நீ பேசிட்டேன்னா வார்த்தையை விட்டுட நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. நீ பேசி அவர் மனசை நோகடிச்சிடாத. இந்த நேரத்துல நீ பேசிட்டேன்னா வார்த்தையை விட்டுட
நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. நீ பேசி அவர் மனசை நோகடிச்சிடாத. இத சொல்லத்தாமா நான் உள்ள கூட்டிட்டு வந்தேன். சரிப்பா, நான் எதுவும் பேசல. இப்ப வாங்க போலாம். வாமா. தம்பி, பவித்ரா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னால, உள்ள கூட்டிட்டு போய் இப்ப எதுவும் பேச வேண்டாம்னு கேட்டுக்கிட்டேன். அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா. இந்த நேரத்துல ஏதேதோ கேள்விகள் விவாதங்கள் வரக்கூடாதுன்னு தான் அவகிட்ட பேசினேன். மாப்பிள்ள, பவிக்கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும்னு இருந்தா சொல்லிடுங்க. பவி, இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். நான் உனக்கு சில தொல்லைகள் கொடுத்தேன். என்ன மீறி நீ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த. அதனால பிஸ்னஸில் நான் சில தோல்விகளை சந்திச்சேன். அப்படி சந்திச்சதுனால தான் நான் உன்னை காம்ப்ரமைஸ் பண்ண வந்திருக்கிறதா நீ நினச்சிடக்கூடாது. நான் பண்ண தப்ப முழுசா உணர்ந்துட்டேன். அதனால உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனா என்னை மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் உன் விருப்பம். நான் உன்கிட்ட சாரி கேட்டுட்டேங்கிறதுக்காக உடனே நீ என்னை மன்னிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அது நியாயமும் கிடையாது. நீ யோசிக்கணும். அதுக்கு உனக்கு அவகாசம் கொடுக்கணும். நிதானமா யோசி. என்ன மன்னிக்கணும்னு உனக்கு உண்மையிலேயே தோணுச்சுன்னா என்னை மன்னிச்சு ஏத்துக்க. பாட்டி, போலாம். என்னடா அதுக்குள்ள? பேச வேண்டியதெல்லாம் தான் பேசியாச்சே. நம்ம இங்கேயே இருந்தா பவிக்கு டென்ஷனா இருக்கும். அவளை ஃப்ரீயா விடுங்க. அவளை கட்டாயப்படுத்தி அவகிட்ட இருந்து பதில் வாங்குறது தப்பான விஷயம். அதனால நம்ம இப்ப கிளம்பிடலாம். பவி யோசிச்சு பதில் சொல்லட்டும். பவி, நான் எதுவும் பேசுறதுக்காக இங்க வரலம்மா. ஆனாலும் உன்கிட்ட 2 வார்த்தை சொல்லணும்மா. தேவ் அடிபட்டு வருத்தப்பட்டு திரும்பி வந்திருக்காம்மா. அவனை நீ புரிஞ்சுக்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் பேரன் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டான். அவன் சார்பா நானும் கேட்டுக்கிறேன். பவி மனசு மாறணும். தேவ மன்னிக்கணும். கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்கு. நாங்க கிளம்புறோம்மா. வரேம்மா. வரேன். போயிட்டு வரேன். வரேன் பவி. பாய். பாய். மறுபடியும் வரணும். கண்டிப்பா வர வேண்டாம் செல்லம். ஓகே. ஓகே, பாய். போலாம். வரேங்க. போயிட்டு வரோங்க. பாய் அம்மோ. பாய். வரேங்க. வரேன்.